முடிச்சிட்டேன்க்கா. அதான் ரொம்ப போர் அடிச்சுது, உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். எப்படியும் சண்முக மாமா வர வரைக்கும் நீங்கள் தனியாக தான் உட்காந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். என்னக்கா, லாஸ்ட் செக்கப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் சண்முக மாமா வரலையா? அட ஆமாட்டி, அவருக்காக தான் எம்பிட்டு நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டாருன்னா போய் செக்கப் பண்ணிடலான்னு பார்த்தேன். எப்போக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க? இன்னும் பிரசவத்துக்கு 8 நாள் தாம்மா இருக்கு. செக்கப் பண்ண கையோட அங்கேயே அட்மிட் ஆகத்தான் சொல்கிறாங்க. நான் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய்க்கலான்னு மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்க்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகிறது நல்லது தானே? நல்லதுதே, இருந்தாலும் ஆஸ்பத்திரியே கிடக்க ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்படியும் பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் அங்கே இருந்து தான் ஆகணும். அதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு பதிலாக 2 நாளைக்கு முன்னாடி போய்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் மீனாட்சிக்கா, சில பேருக்கெல்லாம் டாக்டர் சொன்ன தேதிக்கு முன்னாடியே பிரசவ வலி வரும்னு சொல்லுவாங்களே, அப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்னக்கா பண்ணுவீங்க? அடே சும்மா கடடி. என் பையன்லாம் அப்படியெல்லாம் வேகமாலாம் வரமாட்டான். நானும் என் பிள்ளையும் டீலிங் போட்டிருக்கோம். என் பிள்ளை நான் சொன்ன தேதிக்கு தான் வெளியே வருவான். சரிக்கா. மீனாட்சிக்கா, தனாக்கா வந்திருக்காங்க போலக்கா. வாட்டி தானா, கதை திறந்தா இருக்கு. சரிக்கா. அடடே அண்ணா, நீ பார்க்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்ஸ் மீனாட்சி அக்கா. என் ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன்க்கா. சரிம்மா, பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. அருணா, நீயும் ரொம்ப அழகா இருக்கடா பாப்பா. தேங்க்யூ. பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தியா தானா? ஆமாக்கா, ஆனால் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எவ்வளோ தானா? வெறும் 3 லட்ச ரூபா தான்க்கா. 3 லட்சமா? என்னதானா விளையாடுறியா? இல்லைக்கா, நான் போகிற இடம் ரொம்ப ரிச்சான இடம். அங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, அங்கே வரவங்க எல்லாருமே ரிச்சான பீப்புள். ஸோ என் கையிலையும் அதே மாதிரி நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் எனக்கு மதிப்பு. அதான்க்கா கேட்குறேன். நான் கெத்தாக போனால் தானேக்கா நம்ம வீட்டுக்கு பெருமை. நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கேன்னு நிறைய பில்டப்லாம் பண்ணியிருக்கேன்க்கா. அதான்க்கா கேட்குறேன். ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க. தனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபா வேணும்னு வாங்கிட்டு போனேன். அதுக்கெல்லாம் முன்னாடி 2 வாட்டி என்கிட்ட 50,000 வாங்கினேன். இப்போ என்னடானா 3 லட்ச ரூபா தான் அப்படின்னு சாதாரணமாக கேட்குற. அவ்வளோ பணம்லாம் தர முடியாது தானா. இல்லைக்கா, நான் போகிற இடம் ரொம்ப ரிச்சான இடம், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரிம்மா, நீ போகிற இடம் வேணால் ரிச்சாக இருக்கலாம், ஆனால் நம்ம அந்தளவுக்கு ரிச்செல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு துளி வேர்வை, அதை எம்பிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வர காசை பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி நான் செலவு பண்ணி தான் தீருவேன்னு சொன்னால் உன் அம்மா கிட்ட போய் கேளு. நான் சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன். நீ ஏற்கனவே வாங்கினதுக்கான கணக்கும் எனக்கு இன்னைக்கு வரணும். இல்லைக்கா, போதும் தானா. நீ ஏற்கனவே வாங்கின பணத்துக்கான கணக்கை இப்போ எனக்கு கொண்டு வா. மற்றபடி நீ வேறு எதுவும் என்கிட்ட பேச வேணாம். பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கல. ஹலோ, என்ன நீங்கள் சம்பாரிச்சு வச்ச பணம் மாதிரி ரொம்ப பேசுகிறீங்க? அருணா, வேண்டாம். நீ சும்மா இருக்கா? நான் அப்படி தான் பேசுவேன். உங்களை மாதிரி என் அக்காவும் இந்த வீட்டு மருமக தான். உங்களுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ, இந்த வீட்டு பணத்து மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ, அவ்வளோ உரிமை என் அக்காவுக்கும் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்கறத விட்டுட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்குறதும் இல்லாமல் அதுக்கு பெரிய அட்வைஸ் ஒன்று பண்ணுறீங்க. ஒழுங்கா என் அக்கா கேட்குற பணத்தை கொடுக்குற வழியை பாருங்கள். அந்த பணம் என் மாமா சம்பாரிச்சதும் தான். அருணா, நீ ரொம்ப சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த பணத்தை இன்பமும் சேர்ந்து தான் சம்பாரிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன்.
அதனால இந்த பணத்தை பற்றின கவலை எனக்கு தானே இருக்கும். அப்படி உனக்கு பணம் வேணும்னா நீ அத்தைக்கிட்ட கேட்டுட்டு வாதானா? அத்தை சரின்னு சொன்னா நான் தரேன். ஏன் அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நீங்கள் தருவீங்களா என்ன? கொத்துச்சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. அருணா, என்னக்கா எப்போ பாரு ஏன் வாயவே அடைக்கிற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிக்கா, நீங்கள் சொன்னதான் சரி. பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கலையே. பரவாயில்லக்கா, பணம் எதுவும் எனக்கு வேண்டாம். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஏற்கனவே வாங்கின பணத்துக்கும் கணக்கு இன்னைக்கு கொடுத்துட்றேன். அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. நான் வரேன்க்கா. ம், வாடா அருணா, போகலாம். வாமா, டைம் ஆகுது. சரி. ஏட்டி மீனாட்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இன்னும் 8 நாள்ல உன் வயிற்றுல இருக்க நம்ம மக வெளியில வந்துருவா. பிறகு நானும் என் மகளுமா சேர்ந்து இந்த ஊரே சுத்தி பார்க்க போறோம். நீங்களும் உங்க மகளுமா சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போறீங்களா? அப்ப குழந்தை பிறந்த பிறகு என்னை டீல்ல விட்டுருவீங்களா? இந்த பாருங்க மாமா, நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களோட குழந்தை நானா தான் இருக்கணும். எதனாலும் எனக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. அட போடி இவளே, என் மக மட்டும் வரட்டும். பிறகு நானும் என் மகளும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். அந்த கட்சியில உன்னையெல்லாம் சேர்த்துக்கிட கூட மாட்டோம். இருங்க இருங்க, கனவா கண்டுட்டு இருக்கிய? பொண்ணு பிறந்தாதானே நீங்க 2 பேரும் சேர்ந்து தனியா கட்சி ஆரம்பிப்பிய. நமக்கு பையன் தான் பிறக்கும். அப்ப நானும் என் மகனுமா சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிப்போம். எங்க கட்சியில உங்களை சேர்த்துக்கிட கூட மாட்டோம். இல்லட்டி நமக்கு பொண்ணுதான் பிறக்கும். இல்ல மாமா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பையன் பையன்னு தான் தோணுது. நான் நம்ம பையனுக்கு பேர் கூட சூஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? நான் கூட தான் நம்ம பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? சொல்லவே இல்லை மாமா. சரி சொல்லுங்க, நமக்கு பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கிய? நமக்கு பொண்ணு பிறந்தா அஞ்சலின்னு பேர் வைக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க? நான் நமக்கு பையன் பிறக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மாமா. அதனால எங்க அப்பாவோட பேரு அருணாச்சலம்னு வைக்கலான்னு இருக்கேன். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதான் எங்க அப்பா இருக்கும்போதே அவரோட பேரனுக்கும் அவர் பேர் வைக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. அதுக்கு சம்மதிப்பீங்களா? என்னடி, ஒரு பேர் தானே, அதுவும் என் மாமனார் பேர் தானே, வச்சுட்டா போச்சு. நீ சொன்ன மாதிரி அவரோட பேரை அவரோட பேரனுக்கு வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நமக்கு பையன் பிறந்தா கண்டிப்பா அருணாச்சலனே வச்சிருவோம். ரொம்ப நன்றி மாமா. சரி மாமா, டாக்டர் வர மாதிரி இருக்கு, எந்திரிங்க. இப்படி உட்காந்துருக்கத பார்த்தா அவங்க கிண்டல் பண்ண போறாங்க. சும்மாவே உங்க மாமா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்டு கிண்டல் பண்றாங்க அந்த டாக்டர். இதுல நீங்க வேற இப்படி உட்காந்துருக்கீங்களா? அந்த டாக்டர் அம்மா பார்த்து கேலி பண்ண போறாங்க. எந்திரிங்க மாமா. சரி டி. இடி, நீ சொன்ன மாதிரி டாக்டர் வந்துட்டாங்க, எந்திரி. மிஸ்ஸஸ் சண்முகம், என்ன குழந்தை பிறக்கும், அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தீவிரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. ஆமா டாக்டர், இன்னும் பிரசவத்துக்கு 8 நாள் தானே இருக்கு, அதான். ஆமா டாக்டர், ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? ரிப்போர்ட்லாம் நல்லாவே இருக்கு. குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. தண்ணி சத்துலாம் நிறையவே இருக்கு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஹீமோகுளோபின் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, 8 நாளைக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு பிரசவம் ஆயிடலாம். ஸோ இன்னைக்கே நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல டாக்டர், நான் பிரசவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரேனே. ஏன் மீனாட்சி, நீ இங்க தங்குறதுனால நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை கடிச்சு சாப்பிட போறோமா என்ன? அப்படிலாம் இல்லை டாக்டர். வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை தானே அனுமதிப்பிய, அதுவும் பொம்பளை ஆளுகளை தானே என் கூட இருக்க அனுமதிப்பிய. இப்ப என்ன ஆச்சு? நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். டாக்டர் சொல்றத கேளு மீனாட்சி. எந்த நேரத்துலயும் பிரசவ வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால டாக்டர் அம்மா சொல்றத கேளு. டாக்டர், அவ சின்ன பிள்ளை, அப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா.
நீங்க அவளுக்கு ஒரு அட்மிஷனை போட்டு விடுங்க. அவ இன்னைக்கே அட்மிட் ஆகட்டும். ம் ஓகே சண்முகம். நான் போய் அட்மிஷன் ஆகிறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணுறேன். சரிங்க டாக்டர். பாடுறா, போலீஸ்காரன் வீட்டு வாசம்லாம் என் வீட்டுல அடிக்குது. என்னம்மா, என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு போலீஸ்காரன் அந்த சத்யா என்னை வேவு பக்கம் அனுப்பிச்சு வச்சானா? அவன் வீட்டு பொம்பளைய அனுப்பி என்னை வேவு பக்கம் அனுப்பிச்சானோ? ஐயோ அங்கிள், நாங்கள் ஒன்றும் அந்த சத்யாவோட ரிலேஷனாக வரல. பிறவு நான் என்னதான் அந்த போலீஸ்காரனோட அண்ணியாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒருத்தியாக இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு எதிரி தான். அப்படி போடு. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுங்க. ஆமாம் அங்கிள். சரி, இப்போ நீங்க எதுக்கு என்னைய பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்கிள், அந்த வீட்டில் மீனாட்சின்னு ஒருத்தி இருக்கா. அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? அந்த சத்யாவை நான் முழுக்க முழுக்க தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு கிடக்கேன். அவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் வாட்ச் பண்ணிட்டு கிடக்கேன். அதனால அவன் வீட்டுல யார் இருக்கா, யாரு புதுசா வரா, யாரு போறா, எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மீனாட்சிங்கிறது அந்த வீட்டு மூத்த பையன் சண்முகத்தோட பொண்டாட்டி தானே? எக்ஸாக்ட்லி அங்கிள். இப்ப என்னம்மா, அந்த மீனாட்சி என்ன பண்ணணும்? அவ உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? அவளை நான் ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு இந்த அங்கிளோட உதவி வேணும். அதுக்கு தானே என்னைய பார்க்க வந்திருக்கியே. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? அங்கிள், இப்போ புரியுது அங்கிள். நீங்கள் ஏன் இந்த வேலையில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்கன்னு. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு நாங்கள் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டீங்களே. அதாம்மா இந்த கத்திக்குமாரோட ஸ்பெஷலு. சரி சொல்லுங்க, அந்த மீனாட்சி என்ன பண்ணணும்? கடத்தி கொண்டாந்து 4-5 நாள் வச்சு சித்திரவதை செய்யட்டுமா? அந்த பிள்ளை வேற நிறமாச கர்ப்பிணின்னு கேள்விப்பட்டேனே. அட ஆமாம் அங்கிள். அவள் மாசமாக இருக்க இந்த நேரத்தில் கடத்தணுமான்னு யோசிக்கிறீங்களா அங்கிள்? சேச்சா, நான் அப்படி பாவம் புண்ணியம் பார்க்குற ஆளெல்லாம் கிடையாதுமா. எனக்கு முன்னாடி எதிரிங்க இருக்கவே கூடாது. என்னவோ அந்த சத்யா போலீஸ்காரங்கிறதுனால என் கையில சிக்காம கிடக்கியான். இல்லனா அவனையும் எப்பயோ காலி பண்ணியிருப்பேன். சொல்லுங்க, அந்த மீனாட்சி என்ன செய்யணும்? எப்ப கடத்தணும், எங்க வச்சு கடத்தணும், எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. இல்லை அங்கிள், அவளை கடத்தலாம் வேணாம். பிறவு அவளை ஒரேடியாக தீர்த்து கட்டிடுங்க. என்னம்மா, பொசுக்குன்னு தீர்த்து கட்ட சொல்லிட்ட? ஏன் அங்கிள், உங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா? பயமாக இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் வேற யாராவது பார்த்துக்குறோம். நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுதா? இது கத்திக்குமாரோட கோட்டை. கொலை பண்றதுக்கு தயங்குனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அந்த பிள்ளைய கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அங்கிள், அவ தான் அந்த வீட்டு மூத்த மருமகங்கிறதுனால அந்த வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் அவ தான் பார்த்துட்ருக்கா. அந்த வீட்டு கொத்துச்சாவியும் அவகிட்ட தான் இருக்கு. அதனால அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் 5க்கும் 10க்கும் அந்த மீனாட்சி கையை ஏந்தி தான் நிற்கிறாங்க. மற்றவங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஏன் அக்கா அவகிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது. என் அக்கா தான் அந்த வீட்டுக்கு ராணியாக இருக்கணும். அவகிட்ட தான் எல்லாரும் கையேந்தி நிற்கணும். அதுக்காகத்தான் என் அக்காவை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கிள், நீங்கள் ஒரு தப்பு செஞ்சால் அதை தடையமே இல்லாமல் செய்வீங்கன்னு. அதே அங்கிள், உங்ககிட்ட நான் என் அக்கா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் மறுக்காமல் எங்களுக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும். அம்பிட்டு தானே வந்துட்டீங்களே, சொல்லிட்டீங்களே, செஞ்சிருவோம். சரி சொல்லுங்க அங்கிள், அவளை கொல்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சொல்றேன். ஒரு நல்ல திட்டமா திட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே கடைபிடிச்சா போதும். யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாம மைனூட்டா நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க அங்கிள், நீங்கள் என்ன பிளான்னு யோசிச்சு வச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணித்தரோம். என் அக்கா லைஃப்பில் அந்த மீனாட்சி இருக்கவே கூடாது. சரிம்மா, நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. நான் என்ன பிளான்னு யோசிச்சுட்டு சொல்றேன். இங்க வந்துட்டு போனதை உங்க வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால எது பேசுறதுனாலும் போன்ல பேசிக்கலாம். சரிங்க அங்கிள்.
என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ம் சரிங்க அங்கிள்.